வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கு? ஆம் என்றும் ஆமே. உனக்கு இல்லைன்னு சொல்றது யாரு? அதான் பவுல் சொல்றாரு, விரோதமா இருப்பவன் யார்? அவர் உனக்காக மரிச்சாரு, அவர் உனக்காக உயிர் தெழுந்தாரு, அவர் உனக்காக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? கடன் வாங்கினவனை கடன்காரன் சொல்றானா, கடன் கொடுத்தவனை கடன்காரன் சொல்றானா? இவன் கடன் வாங்கி இருக்கான். யார் வந்திருக்கான்னு சொன்னா கடன்காரன் வந்திருக்கான். கடன் வாங்கினது யாரு? இவன் வாங்கியிருக்கான். யார் வந்திருக்கான்னு சொன்னா இவன் சொல்றான் கடன்காரன் வந்திருக்கான். நம்ம அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு எல்லா உரிமையை கொடுத்திருந்தோம், எல்லா சுதந்திரத்தை கொடுத்திருந்தோம், அதிகாரத்தை கொடுத்திருந்தோம். இதை கொண்டு போய் ஏதோ ஒரு மனுஷனை நம்ம கொடுத்துட்டு உங்களுக்கு சொன்னா நீ கேட்கிற, அவர் உண்டுனா உண்டு, இல்லை என்றால் இல்லை. துடைய வாய் என்ன சொல்லுச்சுன்னு பாரு. நான் சொன்னா மட்டும் நடக்கிறது இல்ல, நீ சொன்னாலும் நடக்கும்னு சொல்றாரு. எல்லா வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு? ஆம் என்றும். நான் நல்லா இருப்பேனா? ஆம். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா? ஆம் ஆமென். தப்பா எதிர்காலம் நல்லா இருக்குமா? ஆம் ஆமென். எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவீங்களா? ஆம் ஆமென். ஏன்னா நீங்கள் இது எல்லாம் பெற்று அனுபவிப்பதற்கு எல்லா கரையத்தையும் கர்த்தர் கொடுத்து தீர்த்து விட்டார். யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்ல மாட்டாங்களா? ஏங்காதீங்க, எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு சொல்லி வச்சுட்டாரு. வேதத்தை வாசி.